ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளோட மினி ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்? அவள் உலகமில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் டு நைட் மிடில் அந்த ஈவினிங் டைமில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சாதம் இருந்துச்சு, முட்டை வேறு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பேன் வச்சு எண்ணெய் கடுகு போட்டு நல்லா வெங்காயம் மட்டும் நீல நிலமாக வெட்டி போட்டுக்கிறேன். நல்லா நீல நிலமாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஓரமாக ஒதுக்கிட்டு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு எனக்கு ஒருத்தருக்கு அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அப்படியே அந்த உப்பு லைட்டாக தூவி நல்லா அந்த ஸ்க்ராம்பிள்ஸாக ஆகிக்கிட்டேன். அப்படி நல்லா அதை வணக்கி அதுக்கப்புறம் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த வெங்காயமும் முட்டையும் சேர்ந்து ஒன்று சேர்த்து நல்லா வணக்க வேண்டியது தான். நம்ம அதுக்கு முன்னாடி வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டு வணக்கிக்கணும். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் அதிகமாக போடாதீங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் கரம் மசாலா நான் வச்சுருக்க குட்டி ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். அப்புறம் மிளகாப்பொடி கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை போடுங்க. அப்போ தான் நல்லா கருகாமல் இருக்கும். நல்லா வணக்கிட்டு சாதம் எனக்கு தேவையான அளவு, நான் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான எனக்கு தேவையான அளவு மட்டும் சாதம் எடுத்துக்கிறேன். சாதம் நல்லா ஒரு கரண்டி எடுத்து போட்டு அதை நல்லா வந்து இதில் போட்டு இது பண்ணி லைட்டாக சால்ட்டு மேலே தூவி நல்லா வந்து அடுப்பில் நல்லா ஃபுல்லாக வச்சு வறுத்துக்கிறேன். சாதத்தை ரொம்ப வறுக்க வேண்டாம், ஒரு மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே வந்து நல்லா இந்த சாதம், ஆனியன், முட்டை எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக மசாலா கூட இப்படி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டிங்கன்னா நல்லா சுட சுட சூப்பரான ஒரு சீக்கிரமாக செய்கிற சாப்பாடு ரெடி. பாய்.